CO2 லேசர் பார்க்க போகிறோம். CO2 லேசர் வந்து கேஸ் லேசர். ஸோ இது கேஸ் மாலிகுல்ல சம் வைப்ரேஷன்ஸ்னால நடக்கக்கூடிய ஒரு கேஸ் லேசர். ஸோ CO2 லேசர். ஸோ கேஸ் மாலிகுல் லேசர், கேஸ் லேசர், கேஸ் லேசர். இந்த கேஸ் லேசர், கேஸ் CO2ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு C, ஒரு ஆக்சிஜன், இன்னொரு ஆக்சிஜன், டோட்டலாக 2 ஆக்சிஜன் ஒரு கார்பன். ஸோ இந்த 3 ஆட்டமும் சேர்ந்து மாலிகுல் ஆகும். இந்த மாலிகுல் லெவலில் டிஃப்ரெண்ட் வைப்ரேஷன்ஸ் இருக்கும். இந்த டிஃப்ரெண்ட் வைப்ரேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சிமெட்ரிக், ஸ்ட்ரெச்சிங் மோடு, symmetric stretching mode. Second one on bending mode. Third one asymmetric stretching mode. இந்த மாதிரி 3 டைப்ஸ் இருக்கும். சிமெட்ரிக் ஸ்ட்ரெச்சிங் மோட் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். சிமெட்ரிக் ஸ்ட்ரெச்சிங் மோடுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி கார்பன் ஆட்டம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்கல இப்படி வச்சுக்கலாம். இது ஆக்சிஜன் ஆட்டம், இதுவும் ஆக்சிஜன் ஆட்டம். ஸோ இதில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னாக்கல கார்பன் ஆட்டம், இது கார்பன், இது ஆக்சிஜன், இது ஆக்சிஜன். கார்பன் ரெஸ்ட்டில் இருக்கும், ஆக்சிஜன் மட்டும் மூவ் ஆகும். எப்படி மூவ் ஆகும்னா ஆக்சிஸில் ஒன்று வந்து கார்பனோட பக்கம் வரும், ரெண்டுமே பக்கம் வரும். அப்படி இல்லையா ரெண்டுமே தூரமாக போகும். இந்த ரெண்டில் என்ன ஒன்று நடக்கும். ஸோ கார்பன் ஆட்டம் டுவார்ட்ஸ் கார்பன் நோக்கி வரும், இல்லை அவே ஃப்ரம் த கார்பனில் நடக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரி நடந்ததுன்னா இது பேர் சிமெட்ரிக் ஸ்ட்ரெச்சிங் மோடு. இது எப்படி நடக்கும் அப்படின்னா அதுவும் என்னுடைய ஆக்சிஸில் மட்டும்தான் நடக்கும். ஸோ இப்போ நம்ம கார்பன் வந்து இங்கே இருக்க ரெஸ்ட்டில் அங்கே ஸ்டாட்டிக்காக இருக்கும், அதனால் அதை அப்படியே வச்சுக்கலாம். இது இந்த இடத்துக்கு மூவ் ஆகும். ஸோ இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகும். ஸோ அதனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆக்சிஜன் ஆட்டம் இங்கே வந்துடும். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆக்சிஜன் ஆட்டம் நம்ம இந்த இடத்துக்கு வந்துடும். ஸோ இது இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆயிருக்கு, இதுவும் இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆயிருக்கு, இது அப்படியே தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த மோடுக்கு பேர் சிமெட்ரிக் ஸ்ட்ரெச்சிங் மோட். ஆக்சிஸில் நடக்கிறதுனால சிமெட்ரிக் ஸ்ட்ரெச்சிங் மோட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் ஜாயின் பண்ணிட்டுருக்கணும். ஸோ இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் மோட். பெண்டிங் மோட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சிஸில் நடக்கும். இது பெண்டிங் மோட் வந்து இதனுடைய ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலராக நடக்கும். இங்கே கார்பன் மட்டும் ஸ்டேட்டிக்காக இருக்கும், ஆக்சிஜன் மட்டும்தான் மூவ் ஆகும். இங்கே கார்பனும் மூவ் ஆகும், ஆக்சிஜனும் மூவ் ஆகும். ஸோ இந்த ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் அது பேர் பெண்டிங் மோடு. ஸோ பெண்டிங் மோடில் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கல ஆக்சுவலி கார்பன் என்ன பண்ணோம், இங்கே இருக்கக்கூடியது இங்கே மூவ் ஆகிறதா வச்சுக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய கார்பன் இங்கே மூவ் ஆகிறதா வச்சுக்கலாம். ஸோ அதனால் இது டாட்டட் லைனில் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கார்பன் மூவ் ஆயிடுச்சு. ஸோ அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஆக்சிஜன் என்ன பண்ணிருக்கணும், இந்த இடத்துக்கு மூவ் ஆயிருக்கும். ஸோ அதனால் ஆக்சிஜன் ஆட்டம் டாட்டட் லைனை இங்கே போட்டுக்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஆக்சிஜன் இந்த டைரெக்ஷன் மூவ் ஆயிருக்கும். ஸோ இங்கே டாட்டட் லைனாக போட்டுக்கணும். ஸோ அப்போ இது ரெண்டு இங்கே போயிருக்கு, இந்த டைரெக்ஷனில் இது இங்கே வந்திருக்கு. அப்போது ஸோ இந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய கார்பன் இங்கே போகுது, இங்கே இருக்கக்கூடிய ஆக்சிஜன் இங்கே போகுது, இங்கே இருக்கக்கூடிய ஆக்சிஜன் இங்கே போகுது. இது ரெண்டும் ஒரு டைரெக்ஷன்லையும் கார்பன் ஒரு டைரெக்ஷன்லையும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் ரெண்டுமே மூவ் ஆகுறதுல இதுக்கு பேர் பெண்டிங் மோட் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் வந்து அசிமெட்ரிக் ஸ்ட்ரெச்சிங் மோட். அசிமெட்ரிக் ஸ்ட்ரெச்சிங் மோட் என்ன பண்ணும் அப்படின்னாக்கல இது கார்பன், இது ஆக்சிஜன், இதுவும் ஆக்சிஜன். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து என்ன நடக்குதுன்னா ரெண்டுமே மூவ் ஆகும், ஆக்சிஸில் மூவ் ஆகும். ஒன்று கார்பன் மட்டும் ஒரு டைரெக்ஷனில் மூவ் ஆகும், ஆக்சிஜன் ரெண்டும் ஒரு டைரெக்ஷனில் மூவ் ஆகும். ஸோ ஆப்போசிட் டைரெக்ஷனில் மூவ் ஆகும். கார்பன் இப்படி போகுது அப்படின்னா ஆக்சிஜன் இந்த பக்கம் வரும். ஸோ அது எப்படி நடக்கும் அப்படின்னாக்கல இங்கே இருக்கிறது இப்படி வருதுன்னா இதுவும் இப்படி வரும். கார்பன் ஒரு ஆக்சிஜன் ஒரு டைரெக்ஷனில். அப்போது இது டாட்டட் லைன் இங்கே வந்ததுன்னா இந்த மாதிரி வந்துடும். கார்பன் இங்கே இருக்கிறது என்ன, இதுக்கு ஆப்போசிட்டில் மூவ் ஆகும். இது இப்படி வருதுன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் மூவ் ஆகும். அப்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த கார்பன் இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகிருக்கணும். சரியா? ஸோ
கார்பன் இந்த டைரக்ஷன், ஆக்சிஜன் இந்த டைரக்ஷன். அப்போது இங்கே என்ன பண்ணிடுறோம், ஆக்சிஜன் இங்கேருந்து வந்தோன்னா ஆக்சிஜன் இங்கிறது என்ன பண்ணுவோம், இங்கேருந்து இங்கே வந்துருக்கணும். ஸோ இது டாட்டர் லைன், இது மூமெண்ட் லைன். ஸோ ஃபைனலாக லைன்ஸ். ஸோ இந்த மாதிரி என்னென்னா இதுக்கு பேர் என்னது, அசிமெட்ரிக் ஸ்ட்ரெச்சிங் மோட். ஸோ இதுவும் ஆக்சிஸில் தான் நடக்கும். ஸோ ஆக்சிஜன் 2 ஆட்டமும் ஒரு டைரெக்ஷன்லையும் அதுக்கு ஆப்போசிட்டான டைரெக்ஷனில் கார்பனும் மூவ் ஆச்சுன்னா இதுக்கு பேர் அசிமெட்ரிக் ஸ்ட்ரெச்சிங் மோட் அப்படின்னு பேர். ஸோ இதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கில் இங்கே ஒரு 5 சென்டிமீட்டர் 5 மீட்டர் லாங் உள்ள ஒரு டியூப், டிஸ்சார்ஜ் டியூப் எடுத்துப்போம். 2.5 டயமீட்டரில் 2.5 சென்டிமீட்டர் டயமீட்டரில் டிஸ்சார்ஜ் டியூப். ஸோ இங்கே NaCl பெரிவெஸ்டர் கோட்டிங் போட்டிருப்போம். NaCl பெரிவெஸ்டர் விண்டோ பிளான் விண்டோவாக இது இருக்கும். ஸோ இங்கே அதே மாதிரி தான் பிளான் விண்டோவாக இருக்கும். இங்கேருந்து டிஸ்சார்ஜ் டியூப் கனெக்ஷன் பண்ணுவோம், பவர் சப்ளை கனெக்ஷன் பண்ணுவோம். இந்த பவர் சப்ளை வந்து டிசி பவர் சப்ளையாக இருக்கும். டிசி பவர் சப்ளையாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேஸஸ் 3 கேஸஸ் இருக்கும். இங்கே CO2, இங்கே N2, இங்கே ஹீலியம். இது மாதிரி 3 கேஸஸ் வந்து இதில் அப்ளை பண்ணுவோம். ஒரு விண்டோ இருக்கும், M1 விண்டோ. இது ஃபுல்லி ரிஃப்ளெக்டட். இங்கே ஒரு விண்டோ இருக்கும். இது பார்ட்டிலி ரிஃப்ளெக்டட். ஸோ இந்த மாதிரி தான் என்னோட ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிலி ப்ரெஷர் இருக்கும். ஸோ இப்போ டிசி பவர் சப்ளை அப்ளை பண்ணுவோம். டிசி பவர் சப்ளை அப்ளை பண்ணோன்னே என்ன பண்ணுவோம், இந்த விண்டோ ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கல ரெசனண்ட்டாக ஆக்ட் ஆகும். ரெசனன்ட் மிரராக ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கல டிசி பவர் சப்ளை அப்ளை பண்ணுவோம். டிசி பவர் சப்ளை அப்ளை பண்ணோன்னே இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான், டிசி பவர் சப்ளையில் போகக்கூடிய எலக்ட்ரான் போயிட்டு நைட்ரஜன் கூட கொலைட் ஆக ஆரம்பிக்கும். இது வந்து ரியாக்ஷனாக ஒரு நடக்கும். இந்த ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கல எலக்ட்ரான் ப்ளஸ் நைட்ரஜன் ஈக்குவல் டு நைட்ரஜன் ஹையர் ஸ்டேட் ப்ளஸ் எலக்ட்ரான் கிரவுண்ட் ஸ்டேட். அப்போது எலக்ட்ரான் இங்கே ஹையர் எனர்ஜி ஸ்டேட்டுன்னு மட்டும் எழுதுகிறேன், பட் ஹையர் எனர்ஜி ஸ்டேட். இங்கே நைட்ரஜன் கிரவுண்ட் ஸ்டேட். இது கிரவுண்ட் லோயர் எனர்ஜி ஸ்டேட் ஆர் கிரவுண்ட் ஸ்டேட். இங்கே நைட்ரஜன் higher energy state, electron ground state. So next இங்கிருந்து DC பவர் சப்ளை மூலமா எலக்ட்ரான் வந்து நைட்ரஜன் கூட கொலைட் ஆகி போகக்கூடிய ரியாக்ஷன் இங்கே எழுதியிருக்கோம். இதுக்கு மேலே வந்து ரியாக்ஷன் ஆகி மேலே போச்சுன்னா எனர்ஜி டயக்ராம். ஸோ இதில் வந்து நைட்ரஜன், இது CO2. ஸோ இங்கேருந்து என்ன பண்ணால் நைட்ரஜன் மாலிகுல் கொலைட் ஆகி என்ன பண்ணோம், இந்த லெவலுக்கு வரும். ஸோ இந்த லெவலுக்கு பேர் E5 எனர்ஜி லெவல். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த E5 எனர்ஜி லெவலில் கார்பன் இருக்கும், CO2 இருக்கும் E5 எனர்ஜி லெவலில். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் இந்த இடத்துல என்ன பண்ணும், கொலைட் ஆக ஆரம்பிக்கும். கொலைடில் எனர்ஜி வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். அந்த மாதிரி எனர்ஜி கொலைட் மூலிமா எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகி என்ன பண்ணும், நைட்ரஜன் மாலிகுலும் இங்கேருந்து என்ன பண்ணும், இந்த ரியாக்ஷன் எல்லாம் நடந்து நைட்ரஜன் மாலிகுல் கீழேருந்து மேலே வரும், ஹையர் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு வரும். E5 எனர்ஜி ஸ்டேட்டுக்கு வந்து E5 எனர்ஜி ஸ்டேட்டில் அப்போ எனர்ஜி ஸ்டேட்டில் கார்பன் டை ஆக்சைடு மாலிகுல் இருக்கும்.
இது ரெண்டும் எனர்ஜி கொலைட் ஆகும். கொலைட் ஆகிட்டு எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபராக இங்கே வந்து எனர்ஜி வந்து ஸ்டோர் ஆகும். இந்த ஸ்டோர் ஆகக்கூடிய பேர் தான் பாப்புலேஷன் இன்வர்ஷன். பாப்புலேஷன் இன்வர்ஷன் இங்கே தான் நடக்கும். பாப்புலேஷன் இன்வர்ஷன் ஸோ இங்கே நடக்கும். ஸோ இங்கே என்ன பண்ணும், எனர்ஜி வந்து எமிட் பண்ணும். இங்கேருந்து எனர்ஜி எமிட் பண்ணோம். ஸோ இந்த லெவலுக்கு பேர் E4 எனர்ஜி லெவல், இந்த லெவலுக்கு E5 எனர்ஜி லெவல். இங்கே 10.6 மைக்ரான் மீட்டர் எனர்ஜி உள்ள லேசர் லைட்டை எமிட் பண்ணோம். இங்கே 9.6 மைக்ரான் மீட்டர் எனர்ஜி உள்ள லேசர் லைட்டை எமிட் பண்ணோம். சரியா? ஸோ இங்கேருந்து மீண்டும் என்ன பண்ணோம், என்னுடைய கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு. சரியா? E4 E3 E2 எனர்ஜி லெவல், இங்கேருந்து மீண்டும் E1 எனர்ஜி லெவலுக்கு வந்துடும். சரியா? ஸோ இப்படி தான் இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ என்ன நடக்கும் அப்படின்னாக்கல, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் கொலைட் ஆகி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இதுக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்கும். ஸோ அந்த ரியாக்ஷன் எப்படி எழுதலாம் அப்படின்னாக்கல, நைட்ரஜன் இது கூட கார்பன் டை ஆக்சைடு வரும். அப்போது நைட்ரஜன் ஹையர் எனர்ஜி ஸ்டேட் ப்ளஸ் CO2. ஸோ நெக்ஸ்ட்டு CO2 கிரவுண்ட் ஸ்டேட். இங்கே CO2 ஹையர் எனர்ஜி ஸ்டேட் plus nitrogen ground state. So N2 star higher state, CO2 ground state, CO2 higher state, N2 ground state. இப்படி தான் இந்த ப்ராசஸ் நடக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் இங்கே இந்த ப்ராசஸ் லேசர் ரேஞ்ச் நடக்கும்போது இன்னும் சில விஷயம் நடக்கும். ஸோ ஒரு லேசர் ரேஞ்ச் எமிட் பண்ண உடனே ஸ்டிமுலேட் ஆகும். ஸ்டிமுலேட் ஆகிட்டு ட்ரிக்கரிங் நடக்கும். ட்ரிக்கரிங் நடந்தோடனே என்ன பண்ணும், அந்த லைட்டு போய் பட்டு மீண்டும் மாலிகூல்ஸில் இன்னும் மாலிகூல்ஸ் வந்து என்ன பண்ணும், எனர்ஜி கொடுத்து மீண்டும் ரியாக்ஷன் நடக்க ஆரம்பிக்கும். சரியா? எனர்ஜி ஹையர் எனர்ஜி ஸ்டேட்டுக்குள்ளேருந்து எனர்ஜியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி வைக்க ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கல இந்த மிரரில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். இங்கேயும் ஃபோர்த் பேக் ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஃபோர்த் பேக் ரிஃப்ளெக்ஷன் ஃபார்ம் ஆகும். ஒரு கட்டத்தில் லேசர் லைட்டோட இன்டென்சிட்டி ஹைலி எமிட் ஆகும். அந்த ஹைலி எமிட் ஆகிறது ரெண்டு வழியில் எமிட் பண்ணோம். ஒரு வழி E5 டு E4 எனர்ஜி லெவல், இதில் 10.6 மைக்ரான் மீட்டர் லேசர் எனர்ஜியும், இதுலேருந்து E5 டு E3 இதில் 9.6 மைக்ரான் மீட்டர் எனர்ஜியும் எமிட் பண்ணோம். ஸோ இதனோட இன்டென்சிட்டி இதை கம்பேர் பண்ணும்போது E5 டு E-4 எமிட் பண்ணக்கூடிய 10.6 மைக்ரான் மீட்டர் இன்டென்சிட்டி லேசர் லைட் வந்து ஹையாக இருக்கும். சரியா? ஸோ நான் போலரைஸ்டு மிரரில் இருந்து பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி ஃபோர்த் பேக் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். NaCl வெஸ்டர் விண்டோ வழியாக என்ன பண்ணுவோம், இங்கே லேசர் எனர்ஜி எமிட் பண்ணோம். இந்த இடத்துல NaCl வெஸ்டர் விண்டோ லேசர் லைட்டை எமிட் பண்ணோம். ஸோ நைட்ரஜன் DC பவர் சப்ளை அப்ளை பண்ணுறோம். DC பவர் சப்ளை அப்ளை பண்ணோடனே நைட்ரஜன் எலக்ட்ரான் வந்து இதில் போகும். இந்த எலக்ட்ரான் வந்து உள்ளே இருக்கக்கூடிய நைட்ரஜன் கூட கொலைட் ஆகும். கொலைட் ஆகக்கூடிய ரியாக்ஷன் இங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொலைட் ஆகிட்டு நைட்ரஜன் என்ன பண்ணும், எனர்ஜி வாங்கிட்டு ஹையர் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு போயிடும். E5 லெவலுக்கு போயிடும். இந்த லெவலில் தான் கார்பன் டை ஆக்சைடு இருக்கும். இந்த கார்பன் டை ஆக்சைடு கூட நைட்ரஜன் மாலிகுலுக்கு கொலைட் ஆக ஆரம்பிக்கும். அது மூலமாக எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதனால் பாப்புலேஷன் இன்வர்ஷன் இங்கே வந்து அச்சீவ் ஆகும். ஸோ பாப்புலேஷன் இன்வர்ஷன் இங்கே அச்சீவ் ஆகுது அப்படின்னாக்கல இங்கிருந்து லேசர் எனர்ஜியை எமிட் பண்ணோம். இந்த மாதிரி லேசர் எனர்ஜி எமிட் பண்ணும்போது ட்ரிக்கரிங் நடக்கும். ஸ்டிமுலேட் நடக்கும். அப்போ ஃபோர்த் பேக் ரிஃப்ளெக்ஷனும் இதில் நடக்கும். ஸோ இது வந்து ஒரு ரெசோனேட்டராக ஆக்ட் ஆகும். இந்த ரெண்டு மிரரும் ரெசோனேட்டராக ஆக்ட் ஆகும். ஸோ அப்படி எமிட் பண்ணும்போது எனர்ஜி வந்து ரெண்டு வழியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். ஒன்று E5லேருந்து E4க்கு 10.6 மைக்ரான் மீட்டர் ரேஞ்சு, இன்னொன்று E5லேருந்து E3க்கு 9.6 மைக்ரான் மீட்டர் ரேஞ்சில் லேசர் லைட்டை எமிட் பண்ணோம். ஸோ இங்கேருந்து நான் ரேடியேட்டிவ் ட்ரான்ஸ்லேஷனாக E2க்கு வரும். தென் நான் ரேடியேட்டிவ் ட்ரான்ஸ்லேஷனாக E1க்கு வந்துடும். சரியா? ஸோ இப்படி தான் இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இங்கே கார்பன் ரெண்டும் கொலைட் ஆகக்கூடிய இந்த ரியாக்ஷன் வந்து இங்கே இருக்குது. N2 CO2 ரியாக்ஷன் வந்து இங்கே இருக்குது. ஸோ இப்படி தான் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கல ஒர்க் ஆகிட்டே இருக்கும். சரியா? கண்டினியூஸாக ஒர்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கல CKN பட்டேல். இவர் வந்து இந்தியாவில் பிறந்த அமெரிக்கன் சயின்டிஸ்ட். அவர் தான் கண்டுபிடிச்சார். இந்த CO2 கேஸ் மாலிகுலர் லேசரை வந்து அவர் தான் ஃபஸ்ட்டு இன்வென்ட் பண்ணது. தேங்க்யூ.